அண்மை செய்தி. சென்னையில் திமுக போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? போதைப் பொருள் பயன்படுத்துவதை தூண்டும் விதமாக செயலில் ஈடுபட்டதாக அமைச்சர் சரத்குமாரை கண்டித்து திமுகவினர் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே போராட்டத்தில் ஈடுபட முயற்சி செய்தனர். இதனால் அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட முயன்றதாக காவல்துறையினர் அவர்களை கைது செய்திருக்கின்றனர். திமுக மாணவர் அமைப்பினர் இன்று தமிழ்நாடு முழுவதும் அமைச்சர் சரத்குமாரை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட திட்டமிட்டு நேற்று அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் சென்னையில் ராஜரத்னம் மைதானம் அருகே எழும்பூரில் இருக்கக்கூடிய ராஜரத்னம் மைதானம் அருகே போராட்டம் நடத்த திட்டமிட்டிருந்தனர். அதற்கான மேடைகளை அமைக்கும் பணியில் அவர்கள் ஈடுபட்டிருந்த நிலையில அனுமதியின்றி மேடைகளை அமைத்து போராட்டம் நடத்தக்கூடாது என்று காவல்துறையினர் அறிவுறுத்திய நிலையில காவல்துறையினருக்கும் போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனை அடுத்து காவல்துறையினர் அவர்களை அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட முயன்றதாகவும் மேடை அமைக்க முயன்றதாகவும் அவர்களை கைது செய்திருக்கின்றனர். அது மட்டுமின்றி பாதி அளவு அமைக்கப்பட்டிருந்த மேடையையும் காவல்துறையினர் தற்பொழுது முழுமையாக அகற்றி வருகின்றனர்.